வெர்மிசெலி போஹா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 4 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியாவை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரே சைடு கெட்டியாக நின்றும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதில் காய்கறிகள் போட்டு செய்கிறதுனால நல்ல ஃபைபர் கிடைக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு கேரட், பச்சை பட்டாணி, கேப்சிகம், அப்புறம் வெங்காயத்தாள் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல கேரட் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பச்சை பட்டாணி, கேப்சிகம், வெங்காயத்தாள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லெமன் வேணும்னா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வெர்மிசெலி போஹா ரெடி.